இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபெறக்கூடிய நாம் அறிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை இடைபெறுவாராக. அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் இருக்கிறான். தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை அவங்க என்ன செஞ்சாங்களாம், மதித்து வந்தார்களாம். ரொம்ப பயபக்தி அவனை மதிச்சு வந்திருக்கிறாங்க. தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான், கடவுளுடைய சக்தி இவன்தான் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு சிறியோர் பெரியோர் அந்த நாட்டு ஜனங்கள் எல்லாம் அவனை பெரிய மனுஷனாக்கி அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்களாம். தேவனுடைய சக்தி இவன் தான் என்று அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப தெய்வத்தை மறந்துட்டாங்க, படைத்தவரை மறந்து விட்டார்கள். இவன் தான் தெய்வ சக்தி என்று சொல்லி அவனை மதித்து வந்தார்களாம். தன்னுடைய மாய வித்தையினால தன்னை பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பூரா பிரமிக்க பண்ணினான். அநேக நேரங்கள்ல ஜனங்கள் நம்ம நாட்டிலையும் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா அநேக விளம்பரங்கள் ஓடுகிறதை பார்க்கலாம். ஒரு இடத்துல பார்த்தேன், கீழே பாத்தீங்கன்னா அந்த விளம்பரத்தில் ஓடுது. செய்வனை பில்லி சூனியம், மந்திரகம், வியாபாரம் பெருக்க வேண்டுமா, வாங்கள் கோடீஸ்வரனாக்குவோம் அப்படின்லாம் பலவிதமான காரியங்களை, மயக்க வேண்டுமா, எப்படிப்பட்டதான காரியத்தை டிவியில தைரியமா கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நம்ம நாட்டுல ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறானா, கேட்கறதுக்கு ஆள் இல்லாத காரியத்தினால இந்த மாதிரி காரியத்தை செய்து கொண்டிருக்கிற மாய வித்தைக்காரன். ஏன்னா அவனை தொட்டா பயம். இப்படிப்பட்டதான ஒரு தவறான செயல தைரியமா நம்பர் கொடுத்து அவன் ஓட்டுறான். இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம், வியாபாரத்தை நாங்க பெருசாக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னை கடவுள் போல காமித்து ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தானா. இங்கேயும் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இருக்கிற கையில இருக்க மீதி காசையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து என் வியாபாரம் பெருசாகும், நமக்கு ஆசை, பண ஆசை நிமித்தமா என்ன செஞ்சிடறோம், என் வியாபாரம் பெருசாகணும், நான் உழைக்கவே கூடாது, ஆனா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடணும் அப்படின்னு சொல்ற ஆசை நிமித்தமா இருக்கிற வீட்டுல இருக்கிற சொத்தையும் கொண்டு போய் வித்து அவன்கிட்ட என்ன செஞ்சுட்டு கொடுத்துட்டு அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். இவங்க தெருவில் நிக்குவாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க. தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து கூட கொண்டு போய் மாய வித்தக்காரன் கொடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. குணமாயிரும், பலவீனத்தை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி. ஒரு மாய வித்தக்காரனால் பலவீனத்தை எப்படி குணப்படுத்த முடியும்? அவன கடவுளா? ஆனா அதை தெரிந்தும் நம்முடைய அநேக ஜனங்கள் அவர்கள்ட்ட அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம இருதயத்துக்கு தான் தெரியும். நம்ம எப்படியாவது அப்படிப்பட்டதான காரியத்துல போய் சொல்லணும். ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து நீ நல்லா இருப்ப, நீ பெரிய ஆளாயிருவ அப்படின்னு சொன்னாவே என்ன செய்வோம், அடுத்த காது நம்ம தனியா அப்படியே காது கேட்கும், அடுத்த நல்ல வார்த்தை சொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கோம் சொல்லுங்க. அடுத்த காலம் வந்துச்சுன்னா இப்படி என்ன நடக்கும் சொல்லுங்க, அப்படியே கேட்போம். அவனை கடவுளா மாத்தி நம்ம என்ன செஞ்சோம், அவன்கிட்ட அநேக காரியங்களை கேட்கிற ஆட்கள் எத்தனையோ உண்டு. அவன் அடிச்சு விட்டு போ, அவன் தொழில் அது. ஆனா நம்முடைய ஜனங்கள் எத்தனை பேர் இந்த மாய வித்தை செய்கிறவர்கள்ட்ட போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அவனை தேவனுடைய சக்தி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற எத்தனை பேர் இருக்கும் நமக்கு தெரியாது. அந்த நாட்டு ஜனங்கள் பாருங்க, சின்னோர் முதல் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் முதல் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்களாம். நான் கடவுள் போல அவங்களுக்கு தோற்றம் அளித்திருக்கிறான்.
அப்ப எவ்வளவு பாருங்களேன், ஜனங்களுக்கு தெய்வத்தை விட்டு விட்டு ஒரு மாயத்தை செய்கிறவனை போய் நம்பி தெய்வத்தை போல அவனை பார்த்து நம்பி அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்களாம். அவன் மாய வித்தைகளினாலே அநேக பிரமிப்பான ஜனங்களை பிரமிக்க பண்ணினது நிமித்தமா அநேக காலங்காய் அவன் என்ன செஞ்சானா, அந்த ஜனங்களை மதித்து வந்தார்களாம். அவனை ஒரு மாய வித்தைக்காரனை ஜனங்கள்லாம் மதித்து வந்துடுவான். ஐயோ அப்படின்னு சொல்லி வந்தாவே கை கட்டி நிற்றானா அவன் மதிப்பு எப்படி வந்திருக்கும் பார்த்துங்க. ஒருவேளை இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், அந்த கால வேளையில இப்படிப்பட்டதான காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் தடை பண்ணி போடும்படியா ஆண்டவர் நம்மளோடு இடைவிடுகிறார். எத்தனை பேர் இந்த மாதிரி காரியத்தை செய்கிறோம், நம்ம இருதயத்துல கை வைத்து பார்த்தா தான் தெரியும். வியாபாரம் பெருசாகும் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிட்டா, கூட இருக்கிறவன் அப்படி ஏதாவது சொல்லிட்டா, நான் போனேன் அங்க போய் ஒரு ஆளை பார்த்தேன், அவன் பயங்கரமான காரியத்துல எனக்கு சொன்னான், நான் சொன்னதெல்லாம் செஞ்சான், அப்படி அவன் என்னென்னமோ சொல்றான் அப்படின்னு சொல்லி உன் வியாபாரம் பெருசாயிரும் சொல்லி ஒரு மோதிரத்தை ஏதாவது கையில மாட்டி விட்டுருவான் பார்த்துருக்க. உடனே அந்த நம்பிக்கை கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தான் தெரியும் அவன் நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அநேக ஜனங்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எங்கேயாவது குறி சொல்றாருன்னா பார்த்து அங்க போய் உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் எவ்வளவோ பேர் இன்னும் இருக்கிறாங்க. அந்த நிலைமையில நாம இருக்கிறோமா என்று பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். தெய்வ பக்தி உள்ள ஜனங்களே ரொம்ப கவனமா இருக்கும்படியாய், காலம் கடைசியா இருக்கிறபடியினாலே ஆண்டவர் சொன்ன இப்படிப்பட்டதான காரியத்தில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, கண்ணில் அகப்பட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படிக்கு தெய்வத்துக்கும் மாயவித்தைக்காரனுக்கு வித்தியாசம் தெரியாதபடி நாம் இருப்போமையானால் அதை புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் உங்களோடும் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, தெய்வத்துக்கும் மாயவித்தக்காரனுக்கு கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இருக்கணும்னா ஜனங்கள் எவ்வளவு ஒரு அவல நிலையில இருப்போம் பார்த்துக்குங்க. தேவ சமூகத்துல போய் இன்னைக்காவது ஒரு மாயவித்தக்காரனை நீங்க போய் பார்க்கறதுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவனை பார்க்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல தேவ சமூகத்துல நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடவுள் பக்தி இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் வறுமை நிமித்தமா போய் அவன்கிட்ட போய் உட்காராத விட்டுட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்து கடவுளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அற்புதம் செய்யறதுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நம்ம போய் நிக்கிற இடம் எது? இப்படிப்பட்டதான மாயவித்துக்காரன்ட்ட மாட்டிக்கொண்டு இருக்கிறோமா என்று பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு விடுவிடுக்காரன் வந்து நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவன் என்ன சொல்லுவான்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆயத்தம் உள்ள காதுகள் என்ன செய்யும்? அப்படியே போகும். பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி நிலைமைக்கு நாம் இருக்கிறோமா? கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு மாய வித்துக்காரனோ அது மாய வித்தை, அவ்வளவுதான். அந்த காரியமே மாயமாய் போயிடும். அது உன் கண்ணுக்கு அப்படி தோன்றும். மேஜிக் செய்யறான் பாத்தீங்களா, அதே மாதிரிதான். அது மேஜிக் உண்மையா இருக்குமா? இல்ல, உன் கண்ணுக்கு முன்பதாய் மாயமாய் தோன்றி போய்விடும். நித்தியமான ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. கடவுள் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஜனங்களே, எந்த ஒரு மாய வித்துக்காரன் அது மாயம்தான். கண்ணுக்கு உங்களுக்கு அப்படியே தெரியும், அவ்வளவுதான், அது மறைஞ்சு போயிடும். அது மாய வித்தை. இப்ப கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது பெர்மனன்ட். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சீங்கன்னா தான் அது பெர்மனன்ட்டா இருக்கும். அப்ப அதை விட்டுட்டு நம்ம வேற வழியில சம்பாதிக்கலாம் அப்படின்னு போனா என்ன செய்யும்? அது அழிவு. அது அழிவுக்கு நேராக நம்ம கொண்டு போய் விடும். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த மாதிரி காரியத்துல நாம் அகப்பட்டு இருப்போமே ஏனால், அந்த காரியத்தை செய்து கொண்டு இருப்போம், எங்கேயோ போய் யாரோ சொன்னது நிமித்தமாய் கொண்டு சிக்கி கொண்டு இருப்போமே ஏனால், கைசேது அப்படிப்பட்டதான தகுடு கொடுத்தான், அது மந்திரிச்சு கொடுத்தான், இந்த மந்திரிச்சு கொடுத்தான், நான் இதை வச்சு நான் கல்லாப்பட்டியில வச்சா கல்லா கட்டி ரெம்பிடும் அப்படின்லாம் சொல்லியிருப்பான். கவனமா இருக்கணும். நம்மளை அழிப்பதற்கு கூட அது இருக்கும். பிரியமானவர்களே, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாய் இருக்கும்படியாய் அவரை நோக்கி பார்க்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.